தற்போதைய அண்மை செய்தி. திமுக அரசை கண்டித்து டேட்டோ ஜாக் அமைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டேட்டோ ஜாக் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டேட்டோ ஜாக் அமைப்பினர் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக அரசை கண்டித்து பழைய ஓய்வூதிய திட்டம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டேட்டோ ஜாக் அமைப்பினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக திருச்சியில் இருந்து செய்தியாளர் இளவரசன் இணைகிறார். இளவரசன், திமுக அரசை கண்டித்து டேட்டோ ஜாக் அமைப்பினர் என்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? கண்டிப்பா மோனிகா, அதாவது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டெட்டோ ஜாக் தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் தலைமையில சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவருடைய முக்கிய கோரிக்கை என்னன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஆட்சிக்கு வருவதற்கு முன் மு.க. ஸ்டாலின், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாளில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம், உங்களது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்தார். ஆனால் ஆட்சிக்கு 5வது ஆண்டு ஆகியும் இதுவரை எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. ஆகையால் உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டம், இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், அரசாங்க எண் 243 ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது கோரிக்கையை நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் இன்று தற்செயலில் வெடித்தெடுத்து போராட்டத்தில் பங்கேற்றுள்ள நிலையில் திருச்சியில் நடைபெற்ற போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்று விளம்பர அரசை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் தொடர்ந்து எங்களது கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் விளம்பர அரசை கண்டித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மோனிகா, இளவரசன், தகவல்களுக்கு நன்றி.